லைவ் அப்டேட் கடைசி வரைக்கும் பாருங்க. உள்ள டாஸ்க் ஜூஸ் டாஸ்க் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு டீமு. பிபி டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் டீமு, பிபி டீமு. வழக்கம் போல வார வாரம் நடக்கிற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் டீம் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆள் பேரில் ஒவ்வொரு கடை போட்டிருக்கு. 6 பேர் இருக்காங்கன்னா 6 கடை. ஓகே, இந்த 6 பேருக்கும் தனித்தனி ஃப்ளேவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சக்கரை தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் கொடுக்கப்படுது. கான்சன்ட்ரேட்னா ஒவ்வொரு ஜூஸுக்கான எசன்ஸ் இருக்குல்ல, அது கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களோட வேலை என்ன, கரெக்டான அளவில் கரெக்டான சுகர் மிக்ஸ் பண்ணி, கரெக்டான கான்சன்ட்ரேட் மிக்ஸ் பண்ணி, தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்ல ஜூஸ், குவாலிட்டியான ஜூஸ் உருவாக்கணும். இது ஜூஸ் கிடையாது, எசன்ஸ் போட்டு இந்த ஜூஸ் ரோஸ் மில்க் மாதிரிலாம் கொடுப்பாங்களா அது மாதிரி. பிபி டீம் என்ன பண்ணும், லாரி வரும், தண்ணி லாரி மாதிரி, தண்ணி கேன் லாரி, வாட்டர் பாட்டில் லாரி திறந்து விட்டோடனே முதுமுதுன்னு உள்ளே போய் மேக்ஸிமம் வாட்டர் பாட்டிலை கலெக்ட் பண்ணணும். வாட்டர் பாட்டிலை கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி கழுவி ரெடி பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு கடையில், எந்த கடையில் அவங்களுக்கு வந்து விற்கணும்னு தோணுதோ, எந்த கடையில் அந்த பாட்டிலை கொடுக்கணும்னு தோணுதோ அந்த பாட்டிலை கொடுக்கலாம். இவங்களோட பாட்டிலை வாங்குறதுக்காக ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்களுடைய பொருள் இருக்குல்ல, அவங்களோட ஜூஸோட மகிமைகளை சொல்லி அவங்களுக்கு விற்கணும். ஸோ நான் இந்த பாட்டிலை கொடுத்தா நீ எனக்கு என்ன தெரியும், உனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டில் நீ எனக்கு பாதி அமௌண்ட் தருவியா, உனக்கு வரப்போகிற அமௌண்ட்டில் நீ எனக்கு இப்படி தெரியும் அப்படின்னு பார்ட்டர் சிஸ்டத்தில் இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டீல் பேசிக்கிறாங்க. புரியுதா? இந்த பணம் கடைசியில் யார் கையில் அதிகமாக இருக்கோ அப்படின்றதா டீல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது இன்னும் கிளியாரிட்டியாக தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக திருப்பியும் இந்த வாரம் செயல்படணும். இந்த பாட்டிலை நல்ல குவாலிட்டியான பாட்டிலை செக் பண்ணி கடைக்காரங்க வாங்கணும், ஓனர், ஜூஸ் கடையோட ஓனர் வாங்கணும். அந்த பாட்டில் குவாலிட்டியாக இருந்தால் அதில் இவங்க இது பண்ணி வச்சிருக்க குவாலிட்டியான ஜூஸை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு போகணும் கியூசிட்ட. கியூசி பாட்டிலோட கிளீன்லினஸ்ஸு, ஜூஸோட கலர், ஜூஸோட ஸ்மெல், ஜூஸோட டேஸ்ட், அப்புறம் பேக்கிங் பண்ணியிருக்க முறை அப்படின்னு 5 விதமான ஒரு விஷயங்களை வந்து மார்க் போடுறாங்க. அதாவது அப்ரூவ்ட் அண்ட் ரிஜெக்டட். அதிகமான அப்ரூவ்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதான் இப்போ உள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாஸ்க்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.